This is நீங்கள் கேட்டவை from Team English மொழி. You ask, we answer. நான் ஒருபோதும் நீங்கள் சொல்கிறத தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் வரும்போது தின்பண்டம் வாங்கிட்டு வாங்க. சாயம் போகக்கூடிய துணிகளை வேறாக்கவும் தனியாக வைக்கவும். இந்த டிவி சேனலில் போட்ட படத்தையே திரும்ப திரும்ப போடுறாங்க. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சிலர் என்னோட பேர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் எப்போதுமே யாரோட பேரும் இங்கே சொல்கிறதில்ல. ஸோ அந்த காமெண்ட் நான் டிஸ்பிளே பண்ணும்போது கூட அவங்க பேரை அப்படி பிளாக் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ணுறேன். நான் ஒருபோதும் நீங்கள் சொல்கிறத தப்பாக எடுத்துக்க மாட்டேன். I'll never ever take what you say the wrong way. I'll never அப்படின்னாலே எப்போதும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். never ever அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அதனால தான் I'll never ever ஒருபோதும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது விஷயம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷன் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். Don't take it the wrong way or don't take this the wrong way. Don't take it the wrong way, but you've got to speak louder, especially in online meetings. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனால் நீங்கள் இன்னும் சத்தமாக பேசணும், குறிப்பாக ஆன்லைன் மீட்டிங் நடக்கும்போது. நீங்கள் வரும்போது தின்பண்டம் வாங்கிட்டு வாங்க. இதை எப்படி சொல்கிறது? Get some snacks on your way back. On your way back அப்படின்னா திரும்ப வரும்போது. Buy some snacks அதுவும் சொல்லலாம். Buy some snacks on your way back home. On your way back homeனா வீட்டுக்கு திரும்ப வரும்போது. சாயம் போகாத துணி, இதை நம்ம கலர் ஃபாஸ்ட் மெட்டீரியல், கலர் ஃபாஸ்ட் ஃபேப்ரிக் ஆர் கலர் ஃபாஸ்ட் க்ளோதிங் இப்படி சொல்லலாம். அதே மாதிரி சாயம் போகிற துணி நான் கலர் ஃபாஸ்ட் கார்மெண்ட் ஆர் மெட்டீரியல் ஆர் ஃபேப்ரிக் ஆர் க்ளோதிங். ஓகே, ஸோ கடைக்காரங்க இப்படி தான் சொல்லி விற்பாங்க. துணி விற்கும்போது இட் இஸ் கலர் ஃபாஸ்ட் அப்படின்னா இது சாயம் போகாது, இந்த துணி சாயம் போகாது. The color or dye doesn't run or bleed when you wash அப்படின்னா துணி துவைக்கும்போது வாஷ் பண்ணும்போது இந்த கலரோ அந்த சாயமோ, டைனா சாயம், இட் டசன்ட் ரன் ஆர் ப்ளீட் அப்படின்னா சாயம் போகாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரன்னா ஓடுறது, பட் இங்கே கலர் ஓடாது வெளியே. ப்ளீடுனா அப்படின்னா நமக்கு ரத்தம் வர்றது, இங்கே அதை சாயம் போகாது அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்லுவாங்க. The material doesn't fade அப்படின்னா மங்காது, ஃபேட்னா மங்கி போகிறது. பேல், PALE, doesn't pale அப்படியும் யூஸ் பண்ணலாம். இப்படியும் கடைக்காரங்க சொல்லுவாங்க. Wash it a few times to make sure any remaining dye is washed out. ஒரு 4-5 முறை செலவை பண்ணிங்க அப்படின்னா எஞ்சி உள்ள சாயமும் கரைஞ்சி ஓடிடும், வாஷ் அவுட் ஆயிரும், கரைஞ்சி ஓடிடும். நம்ம கலர் துணியை கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வெள்ளை துணியை ஒயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை துணி தனியாக, கலர் துணி தனியாக பிரித்து எடுங்க அப்படிங்கிறத எப்படிலாம் சொல்லலாம்? Sort the laundry before loading it into the machine or washer. லாண்ட்ரினா அழுக்கு துணி, அதை சார்ட் பண்ணுங்கள், பிரித்து எடுங்க மஷீனுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி. Separate the whites from the colors. வெள்ளை துணிகளை கலர் துணியிலேருந்து தனியாக பிரிச்சுடுங்க. Wash the whites and colors separately. வெள்ளை துணி தனியாக, கலர் துணி தனியாக துவைங்க. Keep the whites and colors separately. சார்ட் பண்ணும் போதே, ஆர்கனைஸ் பண்ணும் போதே தனித்தனியாக வைங்க. கலர்ஸ்னால் கலர் துணி, கலர் ஃபாஸ்ட் மெட்டீரியல் ஆர் க்ளோத்ஸ் அப்படின்னா சாயம் போகாத துணி. நான் கலர் ஃபாஸ்ட் அப்படின்னா, நான் கலர் ஃபாஸ்ட் ஃபேப்ரிக் ஆர் மெட்டீரியல் அப்படின்னா தான் சாயம் போகிற துணி. ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் இந்த கலர் ஃபாஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம பொதுவாக ஒயிட்ஸ் கலர்ஸ் ஆர் ஒயிட் க்ளோத்ஸ், கலர்ட் க்ளோத்ஸ் இப்படி தான் நம்ம பயன்படுத்துவோம். இந்த சேனலில் போட்ட படத்தையே திரும்ப திரும்ப மறுபடியும் போடுறாங்க. How do you say it in English? The same movie is being played over and over again on this channel. Over and over again அப்படின்னா திரும்ப திரும்ப அப்படின்னு அர்த்தம். The same old movie is being played repeatedly on this channel. Repeatedlyனா மறுபடியும் அர்த்தம். ஓல்டுனா பழைய படம் கிடையாதுங்க. சேம் ஓல்டு மூவி அப்படின்னா சேஞ்சே ஆகாத மூவி, அதே மூவி அப்படிங்கிறத அழுத்தம் கொடுத்து சொல்கிறது. This movie is always being rerun on television. டிவியில் இந்த மூவியை மறுபடியும் போடுறாங்க, ரீரன். ஓகே, that's all for now. I hope you found the video useful. I'll meet you in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.